வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தயாஷிகி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பெப்புலம் டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஸ்க்ராப் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். குர்த்தி ஸ்டிச் பண்ண எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கலரில், எல்லோ கிரே 2 கலரில் வந்து நான் துணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரே கலரில் வந்து அகார்கா பேட்டர்னும் ஸ்லீவும் கட் பண்ண போகிறோம். எல்லோ கலரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் பார்ட் வந்து கட் பண்ணலாம். டாப் பார்ட் கட் பண்ண இந்த மாதிரி 4 ஃபோல்ட்ஸில் வந்து எடுத்திருக்கேன். 15 இன்ச்சு குறித்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபோல்டிங் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எப்பயும் வந்து அளவு குறிக்கிற மாதிரியே வந்து டாப் பார்ட்டுக்கு வந்து குறிக்கலாம். நான் 6 இன்ச் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் வந்து டவுன் பண்ணி 6 இன்ச் வந்து ஆர்ம் ஹோலுக்கு குறித்து மார்க் பண்ணிக்குவோம். 8.5 இன்ச் வந்து செஸ்ட்டு 34, அதனால் 8.5 இன்ச் வந்து குறிச்சிருக்கேன். கீழே 7.5 இன்ச் குறித்து சைடில் 1.5 இன்ச் குறித்து இப்போ இதை நம்ம ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஆர்ம் ஹோல் வந்து குறிக்கிறோம். ஆர்ம் ஹோல் இது பேக் ஆர்ம் ஹோலு, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து நெக்கோட விட்டு வந்து 2.25 இன்ச் குறித்து டீப் வந்து நான் 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி வீநெக் வந்து குறிச்சிக்கிறேன். அகார்காக்கு வீநெக் தான் நல்லாயிருக்கும். ஸோ வீநெக் வந்து குறிச்சாச்சு. பேக்குக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து குறிச்சிக்குவோம். ஷோல்டர் டவுனை மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸை எடுத்து அந்த நெக்கில் இருந்து இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒன்றும் அளவு ஒன்றும் தேவையில்லை. ஒரு ரஃபாக வந்து நான் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறக்கி இந்த மாதிரி ஒரு நெக் பக்கம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி பேக்கு இப்போ திருப்பி வந்து நான் வச்சுருக்கேன், உல்ட்டாவாக வச்சுருக்கேன். வச்சு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து இதை இப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதாவது கரெக்டாக வந்து ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கிராஸாக ஃப்ரண்ட் பேக் வர்ற மாதிரி பார்த்து வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறோம். 9 இன்ச்சு ஹைட் வச்சு 7 இன்ச்சில் குறித்து 1.5 இன்ச் ஈஸ் மார்க் பண்ணுறோம். கீழே 5 இன்ச் ஓப்பனிங் குறித்து அங்கேயும் வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து டீப் கொடுத்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஹைட் வேணுங்கிறதுக்காக இந்த எல்லோ துணியில் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கீழே வந்து பார்டர் கொடுத்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற அந்த எல்லோ துணியை கரெக்டாக வந்து மடித்து டபுளாக கட் பண்ணி கீழே ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி ஸ்கர்ட் வச்சு ஸ்டிச் பண்ண ரெண்டு இதுக்குமே வந்து ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கிராஸ் பட்டி வந்து எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ண. நெக்கோட கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் வந்து உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா நம்ம அதை மேலே இன்னொரு பார்ட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறனால கொஞ்சம் மட்டும் உள்ளே வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த இன்னொரு பார்ட்டுமே வந்து கிராஸ் பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோ கலர் இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் வந்து நான் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தூரம் மட்டும் அந்த சென்டர் மார்க் பண்ணி கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம பைப்பின்காக விட்டு நான் அதை வந்து தையல் போட்டுகிட்டே வரேன். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மடித்து தைச்சோம்னா நீட்டான அழகான பைப்பின் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போது ஒரு பார்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணதும் இன்னொரு பார்ட்டும் வந்து இதே மாதிரி பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பார்ட் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடு வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இப்போது நாங்கள் நெக்கில் அந்த கார்னரில் வந்து நம்ம இந்த கயிறு வைக்கிறோம் இல்லையா, அந்த டோரி அதை வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உள்ளவே வந்து இருக்கும். அதனால் அந்த நெக்லைனோடவே வந்து அந்த டோரியை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோப் அட்டாச் பண்ணதும் அதே மாதிரி நம்ம பைப்பின் கொடுத்தோம் இல்லையா, அதே ஸ்டைலில் வந்து பைப்பின் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
எனக்கு கிரே கலரில் தான் கிளாத் இருக்குது, அதனால் நான் இதுக்குமே வந்து கிரே கலர்லேயே வந்து கொடுத்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது கரெக்டாக வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த 2 பார்ட்டையும் ஃப்ரண்ட்டோட 2 பார்ட்டையும் அகார்கா பார்ட்டு அந்த 2 பார்ட்டையும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தையல் கொடுத்து அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸாக இருக்கும். இதை முடித்ததும் நம்ம இப்போது பேக் பார்ட்டு எடுத்து அந்த நெக்கையுமே இதே மாதிரி ஃபுல்லாக வந்து பைப்பின் கொடுத்து பேஸ் பைப்பின் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததும் திருப்பாமல் பைப்பின் வந்து திருப்பாமல் அந்த நெக்லைன் வந்து திருப்பாமல் நம்ம எப்பயும் போல் வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த நெக்கை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இப்படி திருப்பி அந்த ஷோல்டரோடு சேர்த்து நெக்கோட பைப்பினும் வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஷோல்டரும் ஸ்டிச் பண்ணிட்டேன், நெக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ்க்கு கொஞ்சமாக இந்த மாதிரி சின்னதாக வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். அதுக்கு குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் வச்சு கீழே வந்து பார்டர் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இதை நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பார்ட்டோட இந்த மாதிரி ஸ்லீவை வந்து 2 சைடும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்கர்ட் பார்ட்டை குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே வந்து நல்லா சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், நான் 2 சைடும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன ப்ளீட்ஸாக எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது நம்ம சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணோன்னா நம்ம பெப்ளம் டாப் வந்து ரெடி ஆகிடும். ஃபுல்லாக வந்து இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த பெப்ளம் டாப்க்கு சிம்பிளாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவையும் நீங்கள் வேணால் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண டாப்பை வந்து பார்க்குறீங்க. சும்மா ஸ்க்ராப் ஃபேப்ரிக் வச்சு இது நியர்லி ஒரு 1.5 மீட்டர் துணி தான். இது நல்ல அழகான டிசைனாக வந்து இருக்கும். ஜீனோட சின்ன பிள்ளைங்க இல்லை கொஞ்சம் நம்ம ஏஜாக இருக்கவங்களும் போடலாம். அந்த மாதிரி இந்த பெப்ளம் டாப் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.